என் சார்பா ஒரு 1000 மக்கள் வந்திருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சாமி சக்தி கொடுக்குது. பசிக்க காசு இல்லைங்க ஐயா. இந்த கடவுள் உள்ள கருணை இல்லம் கார்காவையில் ஐயா நினைச்சு இங்க வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு மனநிறைவான வாழ்க்கை வாழறேன். இப்பதான் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ சாமி கிட்ட ஒரு சக்தி இருக்கு. அதுதான் உணர்ந்துதான் நானும் 2வது வந்திருக்கேன். இந்தியாவிலே இல்லாத மாதிரி ஒரு கோபுரம் இருக்கும். ஆதி சிவசக்தி அம்மன் பீடம், சித்த பீடம். ஞான இங்க வந்த குறைகள் எந்த குறைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். வணக்கம் மதுரை மக்களே, நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பட்டுக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய கார்காவயல் அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே 10,008 வேல் வச்சு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம் சார். நாங்கள் மதுரை மக்கள் சேனல்லேருந்து வந்திருக்கோம். இங்கே 10,008 வேல் வச்சு பூஜை இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க ஐயா. கடவுள் உள்ளமே கருணை இல்லமே, அது கார்காவையில் இல்லமே. எங்கள் ஐயாவை உள்ளுக்குள் உயிராக நினைத்து ஒருத்தவங்க வழிபாடு செய்கிறார் என்றால் அவருக்கு இந்த உலகத்தில் மறுபிறவி என்பது கிடையாது. இந்த 10,008 முருகப்பெருமானுக்கு பூஜை செய்வது என்பது பிரபஞ்சத்தினுடைய நிகழ்வாக நடக்கக்கூடியது. இன்றைக்கு மக்கள் அல்லோலப்படுவது கடவுளுக்கு அத்தனைக்கும் பரிகாரமாகத்தான் ஐயா 10,008 பூஜைகள் செய்கிறார். நான் விழுப்புரத்தை சேர்ந்தவன். நான் 2018 29/6/2018 அடி வைக்கக்குள்ள எனக்கு பஸ்ஸுக்கே காசு இல்லைங்க ஐயா. இந்த கடவுள் உள்ள கருணை இல்லம் கார்காவையில் ஐயா நினைச்சு இங்க வந்து ஐயா எப்படி நமக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். 5 மாவட்டம் தாண்டி எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு மனநிறைவான வாழ்க்கை வாழறேன். மக்கள்கிட்ட நினைச்சதெல்லாம் சாதிச்சிருக்கேன். அத்தனைக்கும் காரணம் எங்க ஐயா தாங்க. அதாவது ஒவ்வொரு என்னுடைய உடம்புல ஓடுற நாடி நரம்புகள் அத்தனை என்னுடைய உயிர் மூச்சு எதிரா எங்க ஐயா தான். எங்க ஐயாவுக்கு நிகர் எதுவும் கிடையாது. எங்க ஊர்ல ஒரு 35 ஆண்டுகளாக ஒரே பிரசிடண்டா இருந்தாங்க ஐயா. அந்த மாதிரி நிகழ்வெல்லாம் மாத்தி கொடுத்த பெரிய மாபெரும் மகா சக்தி மாரியம்மன் எங்கள் ஆதி சிவசக்தி ஐயாவை பத்தி சொல்லணும்னா இந்த கருணை உள்ளம் கடவுள் இல்லம் கார்காவையில் இல்லம் இவரை பத்தி போட்டி பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க ஐயா. அதாவது இந்த மகானை யார் ஒருத்தவங்க மனமுறிய வேண்டாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா 72 மணி நேரத்துல கிடைக்கும். மதுரை மக்கள் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். நீங்க எத்தனை வருஷமா இங்க வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஐயா பார்த்ததுல உங்களுடைய திருப்பம் அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்
நான் இங்கே வந்து நம்ம மண்ணாங்கடைய ஊர் இங்கே வந்து 4 வருஷம் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கிறேன். முந்தி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது சின்னொன்று குடிசை மாதிரி சின்ன இதாக தான் இருந்துச்சு இந்த சாமி கோயிலெல்லாம். இப்போ வந்ததுக்கு பிற்பாடு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கட்டடமெல்லாம் இப்போ கட்டியிருக்கிறாங்க. அதோடையும் வந்து நான் வந்ததுக்கு பிறகு சில மாற்றங்கள் எனக்கு தெரியுது. முந்தி இருந்ததுக்கும் நான் நினச்சதெல்லாம் கொஞ்சம் சில காரணங்கள் நடந்திருக்கு. அதனால வந்து எனக்கு வந்து இந்த அம்மனுடைய சக்தி எனக்கு அதிகமாக இருக்குது. அந்த வாக்கு வந்து உண்மையாக நடக்குது. அடியன் வந்து திருவண்ணாமலை மணிவாசகம். இங்கே வந்து ஐயாட்ட வந்து இப்போ குறைந்த 10 ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கிறோம். என்னென்ன சிறப்பு வந்து இன்னைக்கு வந்து 10,008 வேல் பூஜை. இப்போ வந்து இது காலையில் வந்து கலசத்துக்கு தண்ணி வைப்பாங்க. புதிய நம்ம இந்தியாவிலே இல்லாத மாதிரி ஒரு கோபுரம் இருக்கும். ஆதி சிவசக்தி அம்மன் பீடம், சித்த பீடம். ஞான இங்கே வந்த குறைகள் எந்த குறைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் ஐயாட்ட. இதுதான் முடியாது என்பது வந்து அகராதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஐயாவை சந்திச்சா ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு. அதனால 10 ஆண்டு நாங்கள் நிகழ்ச்சினா வந்து ஐயா கூட இருந்துட்டு நாங்கள் நிகழ்ச்சி முடிச்சு கொடுத்து கூட போவோம். அதே போல நிறைய ஊர்ல இருந்து வருவாங்க. ஐயா அங்க இருக்கிறாருன்னும் போது வந்து மக்களுக்கு அருள் ஆசி சொல்லுவாரு. அந்த அருள் ஆசி வந்து நீங்க நேரம் பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய குறைகளோட வருவாங்க. அடுத்த முறை வரும்போது குறை தீர்ந்துச்சுன்னு வந்து மக்கள் வந்து ரொம்ப என்ன கேட்டா வந்து குறைய தீர்ந்து போய் வரவங்க தான் நிறைய பேர் வருவாங்க. குறை கேட்கணும், குறையா இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த குறையை தீர்த்தும் போது நம்ம வந்து ஐயா நல்லா இருக்கிறேன்றது இப்போ வந்திருக்கிற மக்கள் கூட்டம்லாம் பாருங்க. இது ஐயா பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்துருக்கோம். ஐயா பார்த்தா போதும். அவருடைய குறைகள் இன்னும் உங்களுக்கு கூட சொல்லுங்க. நீங்க எந்த ஒரு குறையோட வந்தீங்கன்னா அந்த குறைய கோரிக்கையை ஐயா பார்க்க முடியாலும் சொல்லிட்டு போனீங்கன்னா அடுத்த முறை வரும்போது நிறையோட வந்து ஐயா பார்ப்பீங்க. ஐயா அடியார் வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டாங்க. ஐயா அந்த கோவில் எப்படி இருக்குது, பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்ட்டு. நானும் அந்த ஐயா கூட வந்து இந்த ஐயாவை சந்தித்து என்னுடைய குறைகளை தீர்த்து எனக்கு நிவர்த்தி ஆகிருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சவங்கள அந்த ஐயா மூலயமா இட்டுட்டு இந்த கோவிலுக்கு வந்து சென்று அந்த ஐயாவுடைய ஆசீர்வாதம் பெற்று சில பிரச்சனைகள் உடம்பு வழியாகவும் சரி இல்லை பண வழியாகவும் சரி இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஐயா கிட்ட முறையிட்டோன்னா அது உடனே தீருது. அந்த முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் பாண்டிச்சேரியில் இருந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவரும் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்கள இந்த சன்னிதானத்துக்கு அவங்கள கூப்பிட்டு வந்து எனக்கு எப்படி தீர்ந்ததோ அதேமாரி அவங்க பிரச்சனையும் தீர்றதுக்கு வழியாகிட்டு இருக்கு. நான் 2 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன்.